கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தர் நம்மளை ஆற்று நேசித்து திரும்பி சாயங்கால நேரத்தில் அவர் வசனத்துக்கிட்ட வரப்போக கர்த்தர் கொடுத்த வாய்ப்புக்காக நான் நன்றி செலுத்துகிறேன். நாம் பரிசுத்த வேதத்தை திறந்து காலையில் வாசித்த வசனத்தையும் நாம் மறுபடி வாசிக்கலாம். கொலோசியர் எழுதிய நிர்வாகம், கொலோசியர் எழுதிய நிர்வாகம் 3ஆம் அதிகாரம் 1-3 வரை வாசிக்கலாம். நீங்கள் கிறிஸ்துவுடன் கூட எழுந்ததுண்டானால் கிறிஸ்து தேவனுடைய வலது பாரிசத்தில் வீற்றிருக்கும் இடத்தில் உள்ள மேலானவைகளை தேடுங்கள், பூமியில் உள்ளவைகளே அல்ல, மேலானவைகளையே நாடுங்கள். ஏனென்றால் நீங்கள் மரித்தீர்கள், உங்கள் ஜீவன் கிறிஸ்துவுடனே தேவனுக்குள் மறைந்திருக்கிறது. போதுங்க, கண்கள் மூடி ஜெபம் பண்ணலாம். ஸ்தோத்திரம் எங்க பரலோக பிதாவே, நன்றி செலுத்துக்கிறோம் ஏசப்பா. இந்த சாயங்கால நேரத்தில் கர்த்தாவே உங்களோட வருஷத்துக்கிட்ட வரதுக்காக கிருபை கொடுத்ததுக்காக நன்றி செலுத்துக்கிறோம் ஏசப்பா. உங்கள் பிள்ளைங்க கூட கர்த்தாவே திரும்பி என் கூட பேசுங்க கர்த்தாவே. ஐயா வாசிக்கு படித்த வச்சனம் மூலயமா ஒருத்தர் கூட பேசுங்க கர்த்தாவே. ஒருத்தர் மண்கலங்க திறக்கப்பட்டு கர்த்தாவே மேலானவை கர்த்தாவே தேடுறதுக்காக, மேலானவை இதை மனசு வைக்கிறதுக்காக இதை கூப்பிட்டு கொடுங்க என்று இந்த பரலோகத்தில் அந்த மேலான இடத்துல கர்த்தாவே நீங்கள் வைத்து ஒரு ஆசீர்வாதத்தைய அர்த்தம் புரிஞ்சு கர்த்தாவே ஐயா அதுக்காக கர்த்தாவே நாங்கள் முன்னேறி போகிறதுக்காக கிருபை கொடுங்க கர்த்தாவே. பரிசுத்தவானரே நீங்கள் பேசும் கர்த்தாவே, இயேசுவின் நாமத்தில் கேட்டு நல்ல பிதாவே, ஆமென். நாம் எதுனால மேலான விஷயத்த மேல மனசு வைக்கணும், எதுனால மேலான விஷயத்து மேல என்ன பண்ணணும், தேடணும் விஷயத்தை பற்றி நாம் கற்றுக்கிட்டு வரோம். எதுனால நாம் மனசைய மேலானது மேலே வைக்கணும். நாம் இந்த உலகத்தில் வாழ்கிற நாம் இந்த உலகத்தில் எத்தனோ தேவைகள் நம்மளுக்கு இருக்குது, எவ்வளோ அவசரங்கள் இருக்குது, அதே மாதிரி எத்தனோ கஷ்டங்கள் வேதனைகள் இருக்குது, எவ்வளோ பிரயாசப்பட்டு கொண்டு இருக்கிறோம் இந்த உலகத்தில். இருந்தாலும் கர்த்தரோட வச்சனம் நம்மளுக்கு தெரியப்படுறது என்னன்னாக்க, நீங்கள் மேலானதுல என்ன பண்ணணுமா, தேடணுமாமா. ஏன் மேலான தேடணும்னா, இந்த உலகத்தில் இருக்கிற வாழ்க்கைங்கிறது கொஞ்ச நாளுக்கு தான், எப்பவும் இருக்க போகிறது எங்க, பரலோகம். இந்த லோகமும் நித்தியமானதல்ல இல்லையா, எப்பவும் இருக்க போறது இல்லை. பரலோகம்தான் நித்தியமானது, எப்பவும் இருக்க போறது. அதனால்தான் கர்த்தராகிய தேவன் பரலோகத்துல இந்த உலகத்துக்கு வந்து இந்த உலகத்துல வாழ்ந்து கொண்டு இருக்கிற மனிதன் அநேகமான லோக சம்பந்தமான ஆசையில, லோக சம்பந்த இச்சையில போய்கொண்டு அவன் சேர வேண்டிய என்ன சொல்லுவாங்க அது இடத்துக்கு இல்லைங்க, அவன் சேர வேண்டிய கோல் என்ன சொல்லுவாங்க, சேர வேண்டிய குறிக்கு என்ன பண்றான், சேராம கர்த்தரை அறியாம இந்த உலக வாழ்க்கைக்கு மேலானது ஒரு வாழ்க்கை இருக்குது, அது இங்கில்ல பரலோகத்தில் இருக்குது என்ற விஷயத்தை அறியாமையே மனிதன் நாசத்துக்கு நரகத்துக்கு போறான். அப்பேற்பட்ட மனிதனை சேர வேண்டிய இடத்தை பற்றி அறிவிக்கிறதுக்குதா பரலோகத்திலிருந்து தேவனே இந்த உலகத்துக்கு வந்தார். இந்த உலக வாழ்க்கையே உண்மையானது சாஸ்வதமானது கிடையாது என்று கர்த்தராக இயேசு கிறிஸ்து என்ன பண்ணாரு, மனிதருக்கு என்ன பண்றது, உபதேசம் கொடுத்தார். அதே இல்லாம அங்க பரலோகம் இருக்கிறது
என்று அறிவிக்கிறதே இல்லாமல் அந்த பரலோகத்துக்கு போகிறக்காக அந்த நித்தியமான இடத்துக்கு போகிறக்காக அவர் வழியும் கூட காமிச்சிட்டு போனார். அல்லேலூயா, அல்லேலூயா. அதனாலதான் கர்த்தராகிய தேவன் நம்பின ஒருத்தரும் கூட அவர் எங்க இருக்கிறாரோ அங்க போறக்காக என்ன பண்ணணும்? பிரயாசப்பட வேண்டிய அவசரம் எவ்வளவு இருக்குது. இயேசுக்கு நம்புறது ஏதோ இந்த உலக வாழ்க்கைக்காக இல்லை, எங்க போறக்காக? பரலோகத்துக்கு போறக்காக, நித்தியமான வாழ்க்கைக்காக. புரியுதா? அதனாலதான் கர்த்தரோட வசனம் ஒன்று சொல்லுது பாருங்க. 1 கொரிந்தியர் 15வது அதிகாரம், 1 கொரிந்தியர் 15வது அதிகாரம் 19 வசனத்தை வாசிங்க. இம்மைக்காக மாத்திரம் நாம் கிறிஸ்துவின் மேல் நம்பிக்கையுள்ளவர்களாய் இருந்தால் எல்லா மனுஷரை பார்க்கிலும் பரிதபிக்கப்படத்தக்கவர்களாய் இருப்போம். என்னமாமா? இம்மைக்காக மாத்திரம் அப்படின்னு அர்த்தம் என்ன? இந்த உலகத்துக்காக மாத்திரமே இயேசு கிறிஸ்து நம்பினாக்க என்னமாமா? எல்லா மனுஷரும் கூட பரிதபிக்கப்பட்டவனா இருப்பான் அப்படின்னு அர்த்தம் என்ன? பரிதபிக்கப்பட்ட என்ன? பரிதாபிக்கப்பட்ட அர்த்தம் என்ன? ஐயோ பாவம் சொல்றேன் பாரு, அது ஐயோ பாவம் அது சொல்றோம் இல்லையா? அர்த்தம் பண்ணுச்சு அப்படின்னா எல்லாத்துக்கும் விட வேஸ்டானவனு அர்த்தம். புரியுதா? தெலுங்குல என்ன இருக்குதுன்னா, ఈ జీవిత కాలం మట్టుకే మనము క్రీస్తును నిరీక్షణ ఉంచిన వారమైన ఎడల మనుషులందరికంటే దౌర్భాగ్యమే ఉందము. இந்த உலகத்துக்கு மனிதருக்கு எல்லாத்துக்கும் நம்ம என்ன பண்ண? கீழ்பட்டவன், வேஸ்ட், பரிதாபப்பட்ட ஐயோ அப்படி ஆயிட்டானே, கை விட்டப்பட்ட மனிதனா. அது மனுச்சா புரியுது? அதாவது இயேசு கிறிஸ்து நம்புறது இந்த உலகத்துல வாழ்றதுக்காக இல்ல. புரியுதா? இந்த வசனம் என்ன சொல்லுது? மறுபடி வாசிங்க அதையா. இம்மைக்காக மாத்திரம் நாம் கிறிஸ்துவின் மேல் நம்பிக்கையுள்ளவர்களாய் இருந்தால். புரியுதா? நாம் இயேசு கிறிஸ்து நம்புற எதுக்கு? இந்த உலகத்துல வாழ்றதுக்கு மாத்திரம் இல்ல. ஒரு அப்பேற்பட்ட எண்ணத்தோடு நம்ம வந்தோம்னா மனுஷனுக்கு எல்லாத்துக்கும் நம்ம பாரு பரிதாபப்பட்டவனா இருப்போம். நீங்க நம்ம யோசனை பண்ணணும். அநேகர் ஊழிக்காரரு இந்த உலகத்துல எப்படி வாழணுமோ, உலகத்துல எப்படி சம்பாரிச்சுக்கணுமோ, உலகத்துக்காக எப்படி தேடணுமோ கத்து கொடுக்குறாங்கன்னா, அந்த உபதேசம் கேட்கிறவங்க எப்பேற்பட்டா என்ன பண்ணுவாங்க? எப்பேற்பட்டா என்ன எப்படி என்ன பரிதாபப்பட்டவங்களா இருக்கலாம். நாளைக்கு இயேசு கிறிஸ்து வரும்போது அவங்க வாழ்க்கை எப்படி இருக்கு? புரிய சொல்றது எப்படி இருக்குது? கேளுங்க. மனசெல்லாம் எதுக்காக? இயேசுக்கு நம்பினாக்க எங்களுக்கு ஆசீர்வாதம் வரும். ஆசீர்வாதம்னா என்ன உங்களுக்கு தெரியுமல்ல? இன்னைக்கு உலகத்துல ஆசீர்வாதம் என்ன? பணம், காசு, புகழ்ச்சி, இதெல்லாம் கூட அவங்க மனசுக்கு தோன்றது கிடைக்கிறது தான் ஆசீர்வாதம். அது கூட பர சம்பந்தமானது இல்லை, எது உலக சம்பந்தமானது. இது தேடி கூட பாருங்க. இதெல்லாம் பார்க்கும்போது இவங்க ஊழியக்காரரா? உண்மையான தேவனோட ஊழியக்காரர் கிடையாது. யார் தெரியுமா? பிசாசினால் நியமிக்கப்பட்ட ஊழியக்காரர். பிசாசு மூலி ஏற்பட்ட அவங்க அற்புதம் பண்றாங்க, ஆச்சரியம் பண்ணலாம், ஜனம் கோவித்தம் வர்றாங்க. வேணாலு அவங்களை எங்க கொண்டு போறாங்க? இந்த உலகத்திலேயே இந்த உலக ஆசையில் என்ன பண்றாங்க? கட்டி வைக்கிறாங்க. மனசுலையா ஊழியக்காரர் என்ன பண்ணாங்க? கட்டி வைக்கிறாங்க. புரிய சொல்றது? இப்போ எந்த உபதேசம் நாங்க சொல்றோம் இப்போ உங்களுக்கு? உலகத்துல எப்படி வாழணும் இல்ல, உலகத்துல நீ வாழணும்னா
நல்லா வாழணும்னா இயேசு கிறிஸ்து நம்ப வேண்டிய அவசரமே இல்லை. அது முடிஞ்சா இந்த உலகத்தில் வாழ்றதுக்காக ஐடியா கொடுக்குறவங்க எத்தனையோ பேர் இருக்கிறாங்க இல்லையா? இன்னைக்கு இதுக்கு எத்தனோ செமினாருக்கு நடக்குது. உலகத்தில் எப்படி பணம் சம்பாரிச்சு நல்லா மேலுக்கு வரணுமோ சொல்றதுக்கு எத்தனோ செமினார்ஸ் வைக்கிறாங்க இன்னைக்கு. அங்க போல ஈஸியா இல்லை, எத்தனோ பேர் இருக்கிறாங்க. தேவதைங்க எனப்பட்டவங்க எத்தனை பேர் இருக்கிறாங்க. அதையும் நம்ம கூட என்ன கிடைக்கும்? உனக்கு கொடுக்கு வேணா. இதெல்லாம் கூட என்ன தாற்காலமானது, கொஞ்ச நாளைக்காக கொடுக்குறது தப்பா? ஒரு நாள் இந்த உலகத்தை விட்டு போகும்போது உனக்கு எந்த வழியோ தெரியாம எங்கே போக தெரியுமா? பாத்தாளத்துக்கு நரகத்துக்கு போக வேண்டிய போயிடுவேன். அப்படின்னு சொல்றது எங்கே போயிடுவேன்? பாத்தாளத்து நரகத்துக்கு போயிடுவேன். ஆனால் உண்மையான சுவிசேஷம் என்ன? கர்த்தராக இயேசு பரலோகத்திலிருந்து இந்த உலகத்துக்கு வந்து அந்த கல்வாரி சிலுவையில் அப்பேற்பட்ட வேதனை அனுபவிக்கிறதுக்கு பின்னால் காரணம் என்னன்னா, நாசனமாகிற இந்த உலகத்திலிருந்து நம்மள எல்லாத்தையும் கொண்டு போகணும். அவரு கூட இருக்கிறதுக்காக, அவர் இருக்கிற இடத்துக்கு கொண்டு போறதுக்காக தான் அவர் அந்த வேதனை பட்டாரு. இந்த விஷயம் நல்லா கவனிக்கணும். அதனால தான் நம்ம மேலான என்ன பண்ணணுமா? தேடணும். அது மேல மனசு வைக்கணும். எந்தக்கு தெரியுமா? நம்ம வாழ்க்கை என்னமா? நம்ம அசலானா என்ன கற்றுக்கிட்டு நம்ம காலையில நம்மளையோட அசலான நித்தியமான வீடு எங்க இருக்குதாமா? பரலோகத்தில் இருக்குதாமா. ரெண்டாவது என்ன இருக்குது? நம்ம வாழ்க்கை, நம்ம ஜீவன் எங்க இருக்குது? அவரு கூடனா பத்திரமா இருக்குதாமா. மூணாவது என்ன இருக்குது? நம்ம பேரு கூட எங்க எழுதப்பட்டிருக்குது? அங்க இருக்குது. அங்க இருக்கிறதுனால தான் அந்த பேர் மாதிரி என்ன அழிக்கப்படாம பார்த்துக்கணும். நம்ம இஷ்டமா இருப்பா லோகத்தில் கேஸ்க்கு நம்பிட்டு கூட நம்ம இஷ்டமா இருந்து வாழ்ந்தோம் நினைச்சுக்கா, இந்த பேர் என்ன ஆகும்? காணப்படாம போகிற ஒரு வாய்ப்பு இருக்கிறது. நாலாவது என்ன? நம்மளோட குடி உரிமை எங்க இருக்குது? பரலோகத்தில் இருக்குது. அதனால இந்த உலகத்தை என்ன, இந்த உலக சம்பந்தம் உனக்கு இல்லை. இந்த உலகத்துல என்ன, நீ உலகத்துல என்ன? நீ பரதேசி. அதனால பரதேசி நாம பாருங்க. இப்போ நான் சொன்னேன், நேற்று காலையில் சொன்னேன். இப்போ நான் இங்கிருந்து அமெரிக்காவுக்கு போனா நான் யாரு? ஒரு இந்தியன் சிட்டிசன். நான் அமெரிக்காவுக்கு போனா அங்க போய் அமெரிக்கா வேஷம் போட முடியாது. நான் ஒரு அமெரிக்கா வேஷம் போட்டாங்க, நீ அமெரிக்காக்கார ஆக முடியாது. நீ போய் அங்க போய் அமெரிக்கா ட்ரெஸ் போட்டுட்டு போனேன்னு நினைச்சுக்க, நீ அமெரிக்கான்னு சொல்லிடுவாங்க. ஒத்துக்குவாங்களா? புரியுதா இல்லையா? புரியுதா? நம்ம அவங்க சரி, அவரு வந்து இங்க நம்ம யார்ட்டா வேஷம் போட்டாலும் பார்க்கறதுக்கு தெரிஞ்சு போவீங்க. யாரு இவன் அமெரிக்கான்னு தெரிஞ்சு போயிரு. இல்லை, எத்தனை பேர் அமெரிக்காவிலேருந்து வருவாங்க இங்கே இந்தியன்ஸ் மாதிரியே எல்லாம் சீலை கீழே கட்டிக்கிட்டு வைப்பாங்க. ஏன்னா பார்க்கறதுக்கு என்ன கண்டுபிடிச்சிட்டோம். நீ யாரு? நீ அந்த ட்ரெஸ் நம்ம இந்தியன் ட்ரெஸ் போட்டுக்கிட்டாலும் நீ பார்க்கறதா என்ன? நீ இந்தியாக்காரு இல்லை, இந்தியாக்காரன் எல்லாம் தெரிஞ்சு போகுது. செல்ல போகிறது என்னன்னா, நாம் எந்த நாட்டு சேர்ந்தோமோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம என்ன சொல்றோம், நம்ம கல்ச்சர்னு என்ன சொல்றாங்க தமிழ்ல, நம்ம கலாச்சாரத்துக்கு சம்பந்தமான நம்ம துணி தான் நம்ம போடுவோம். அதே மாதிரி விசுவாசிங்களோட பார்க்கறதுக்கு எப்படி தெரியும்? நம்ம யாரு? பரலோக குடிமகன் இல்லையா, உரிமை உள்ளவங்க. அதனால நம்ம ட்ரெஸ் அப்பும் கூட எப்படி இருக்கு? நம்மளை பார்த்து எப்படின்னு நினைக்கணும், இன்னைக்கு ஒரு ஸ்பெஷலா தெரியும். நீ உங்களை பக்திக்கு தகுந்த மாதிரி நம்ம என்ன பண்ணணும்? எல்லா காரியமே நீ பார்த்த இந்த உலகத்துல எப்படி பார்க்கணும்? ஒரு விசுவாசி, கடவுளோட பிள்ளைங்க, இவங்க பரலோகத்துக்கு போறவங்க, அப்படி கணக்குல நம்ம எல்லாம் A to Z. நம்ம பேச்சுவார்த்தையா இருக்கட்டும், நம்மளோட மேல நம்ம ட்ரெஸ்அப்பா இருக்கட்டும், எல்லாம் கூட எப்படி இருக்கணும்? பரலோகத்தை காமிக்கிற மாதிரி இருக்கணும்.
நம்ம செய்கிற வேலை கூட எப்படி இருக்கணும்? பரலோகம் செஞ்ச மாதிரி தான் இருக்கணும். பிரதி இடத்துல பரலோகத்தை காமிக்கிற மாதிரி இருக்கணும். என்ன நீ யாரு? பரலோக குடிமகன். அது மாதிரி சாட்சியே இருந்தாதான் நீ யார் பரலோகத்துக்கு போக முடியும். அது புரிஞ்சா? கொஞ்சம் பேர் இங்கிருந்து வெளிநாட்டுக்கு போவாங்க. என்ன பண்ணுவாங்க? போய் என்ன பண்ணுறாங்க? அங்கே இங்கே கூட நல்லா இருக்குன்னு சொல்லி என்ன பண்ணுவாங்க? அங்கே இருக்கிற அந்த சிட்டிசன்ஷிப் எடுத்துக்கிட்டு இது கேன்சல் பண்ணிக்குவாங்க. அது மாதிரி எத்தனோ விசுவாசிங்க ஊழியக்காரங்க கூட என்ன இந்த உலகத்தை செட்டில் ஆயிட்டாங்க. தெரியுமா? உலகத்தை என்ன பண்ணாங்க? செட்டில் ஆயிட்டாங்க. எதுக்கு? எல்லா உலகத்தார் எப்படி பணம் சம்பாதிக்கிறாங்களோ, எல்லா உலகத்தார் எப்படி இஷ்டமாக வாழ்றாங்களோ, எப்படி உலகத்தோட கலந்து போயிட்டாங்களோ, அது மாதிரி எத்தனோ பேர் இன்னைக்கு ஊழியக்காரா இருக்கட்டு, விசுவாசிங்களா இருக்கட்டு, என்ன ஆனாங்க? உலகத்தோட ஓரப்ப நல்ல ஆரம்பத்தில் இருந்தவங்க கூட என்னாச்சு? அது மாதிரி போய் இன்னைக்கு உலகத்துல என்ன பண்றாங்க? இன்னைக்கு அவங்க ஆலோசனை, அவங்க பிரசங்கம் கூட எப்படி இருக்குது? உலக சம்பந்தமா இருக்குது தப்பா ஆவிக்குரியதா பரலோக சம்பந்தமா இல்லை. அதனால்தான் ஒரு வச்சனம் கேட்டாங்க கூட இது பரலோக சம்பந்தமானதா இது உலக சம்பந்தமானதா என்ன பண்ண நம்மளுக்கு என்ன விசுவாசம் நம்மளுக்கு என்ன புரியணும். நீ யூடியூப்ல எத்தனோ வச்சனம் கேட்குறீங்க இல்லையா? பார்க்குறது நல்லா இனிப்பாதான் தெரியுது, நல்லா இருக்குது, கேட்கறதுக்கு நல்லா இருக்குது. வேற பரலோகத்துக்கு கொண்டு போறதா? எங்க வருது? இந்த உலகத்துக்கு சார்ந்த இருக்குதா? அப்படி கவனிக்கணும். அப்படி கிரகிச்சு அது பிராக்காதிய நீ அவாய்டு பண்ணாட்டி லாஸ்ட்டுக்கு முதல்ல அந்த பிரசங்கம் உங்களுக்குள்ள வேலை செய். புரியுதா? அப்போ அசலான வசனம் மேல என்ன இருக்காது? உனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்காது. புரியுதா? இன்னைக்கு அநேக விசுவாசி நம்ம விசுவாசிகளுக்கு என்ன இல்லை? உண்மையான வசனத்துக்காக என்ன இல்லை? உங்களுக்கு ஆசை இல்லை. உலகத்துல எத்தனை வரைக்கும் எல்லாம் கேட்பாங்க, வேணா நாம சொல்ற இந்த வச்சனம் கேட்க மாட்டாங்க. அது எத்தனையோ பேர் இந்த வச்சனத்துக்காக என்ன பண்றாங்க? ஆசைப்படுறாங்க. எங்களுக்கு சொல்லுங்கடா அப்பா அப்படின்னு. தெரியுமா உங்களுக்கு? எத்தனை ஆக்குவேன்னு ஒரு ஏரியாவுக்கு போறோங்க. அவங்க யாரும் கூட அதாவது ரட்சிப்பட்ட புது விசுவாசி கிடையாது. அவங்க எல்லாம் நல்லா படிச்சவங்க, ரிட்டையர்ட் டீச்சர்ஸ், பெரிய பெரிய சபைக்கு சேர்ந்தவங்க. ஒருத்தர் ஒரு சங்க என்ன சபைக்கு ஒரு மூப்பனாரா இருந்தவங்க. அப்பேற்பட்டங்க உண்மையான வச்சனம் இல்லை. எங்களுக்கு என்ன ஆவிக்குரிய எங்களுக்கு ஆதாரம் இல்லை. என்ன சொல்றாங்க? எங்களுக்கு ஆவிக்குரிய வாழ்க்கையில் என்ன இல்லை? வளர்ச்சி இல்லை எங்களுக்கு. அப்படி என்ன பண்றாங்க? கேட்குறாங்க. யாரு? நல்லா படி சீனியர் விசுவாசிங்க, அதுல பிறந்து வளர்ந்தவங்க. அவங்களுக்கு வச்சனம் வேணும். இன்னும் அவங்க சபைக்கு போவோம், நம்ம இங்க வச்சனம் கேட்கறோம் ஞாயிற்றுக்கிழமை நீங்க கூட. காரணம் என்ன? அவங்களுக்கு தெரியுது வச்சனத்தோட என்ன மதிப்பு என்னமோ அவங்களுக்கு தெரியுது. உண்மையான வச்சனம் என்ன மதிப்பு தெரியுது. அவங்க ஒரு சொல்லுனாக்க என்ன சொல்றாங்க தெரியுமா? அடே இந்த எல்லாம் புதுசாக இருக்குது நீங்க சொல்றது அப்படிங்கிறாங்க. எங்க இத்தனை வாழ்க்கை இத்தனை நாங்க வச்சனம் சொல்ல படிச்சிருக்கிறோம். எத்தனை ஊழியக்கார் அவங்க வாப்பலாம் ஒரு 60 வயசு ரிட்டையர்மெண்ட் ஆனவங்க என்ன 60 வயசு இருக்கும் இல்லையா? மேல இருக்கு. அவங்க சொல்றாங்க எங்க லைஃப்ல இப்படி மாதிரி வச்சனம் கேட்கவே இல்லைங்களாங்க. உடம்பு இவங்க வச்சனம் சொன்னவங்கதான். நான் பார்த்தோம், நாம யாருப்பா சரியா படிப்பாளியும் கூட இல்லை, நாம சரியா படிக்காம கூட இல்லைடா சரியா. அப்ப படம் கருத்துற அந்த வசனம் மூலம் என்ன பண்றாரு? அவங்களுக்கு ஆரம் கொடுக்குறாருன்னா நம்மளுக்கு எப்படி இருக்குது? இப்ப சொன்னது இப்பயே மறந்துடுறோம். 2-3 மாசம் கேட்ச என்ன சொன்னீங்கன்னு என்னமோ காரணம் என்ன? வச்சன மதிப்பு தெரியுமா? நம்மளுக்கு புரியுதா? நான் போக வேண்டியது எங்களுக்கு அங்குக்கு போகணும். அது உண்மையான வச்சனம் என்ன நல்லா புரிஞ்சுக்கணும். இந்த விஷயம் நம்ம அறிஞ்சுக்கணும். அதனாலதான் நம்மளோட என்ன குடி உரிமை எங்க இருக்குதாமா?
పరలోకం இருக்கு కాబట్టి இந்த உலகத்துல நாம் பரதேசம் இருக்கும் కాబట్టి இந்த பரதேசம் இருக்கிற நாம இந்த உலகத்துல இருக்கிற நாம அந்த பரலோகத்துல என்ன பண்ண நாம இந்த உலகத்துல காமிக்க வேண்டிய அவசரம் இருக்குது. அத விசுவாசம் தான். விசுவாசம் என்ன? எப்படி 1:11 பிரகாரம் என்ன விசுவாசம் என்ன? காணாதது நிச்சயமா இருக்குதுங்கிறது என்ன பண்றது? லோகம் காமிக்கிறது. அப்ராம் காமிச்சாரு இல்லையா? இசாக் காமிச்சாரு இல்லையா? யாக்கோப் காமிச்சாரு இல்லையா? அதே மாதிரி உண்மையானது எந்த தேவன் நம்பரையோ அந்த தேவன் இந்த உலகத்துக்கு எத்தனை உம்பட மூலயமா என்ன பண்ணும்? இந்த உலகத்துக்கு தெரிவிக்கணும். எப்பேற்பட்டா அது பார்த்து அது மேல மனசு இருந்தா அந்த பரலோக விஷயத்து மேல நீ நம்பிக்கை இருந்தா ஆசை இருந்தா ஆட்டோமேட்டிக்கா அந்த பரலோக சம்பந்த விஷயத்தைய உங்களோட மனசு நிறைய நிரப்பிக்குவேன். மனசு நேரம் நிரப்பிட்டு என்ன பண்ணுவேன்? எங்க போனோம் அதை பத்தி பேசுவோம். உதாரணத்துக்கு உலகத்தார் இருக்கிறாங்கன்னு நினச்சிக்க. இப்போ அவங்க எங்க நல்லது கெட்டதுக்கு போனாக்க என்ன பேசிக்கிறாங்க? அவங்க சொல்லுங்க. ஒருத்தர் கலந்துக்கிட்ட என்ன பேசிக்கிறாங்க? நீ பேசுறது இல்லையா? ஒரு கல்யாணத்துக்கு போனா ஒரு ஃபங்க்ஷனுக்கு போனா கலந்து என்ன பேசிக்கிறாங்க? என்ன சம்பாரிச்ச, எவ்வளவு வீடு கட்டிக்கிட்ட, எவ்வளவு தங்கம் இருக்குது, மகன் என்ன பண்ற, பேச்சு என்ன பண்ணுறது, வேற என்ன பண்ணுறது, அவங்க பத்தி கிரேடா சொல்லிக்கிறாங்க. நீ எது பத்தி சொல்லணும்? அப்ப நீ மாமிட அப்படின்னு நீ அழுதுட்டு வருவேன் அவளை பார்த்துட்டு. அதானா நீ பரலோக சம்பந்தமான వ్యక్తి అయితే உங்ககிட்ட காசு பணம் இருக்கலாம், உங்ககிட்ட இருக்கிறன்னா அந்த பரலோக ஆனந்தம் தெரிப்போம். சிம்பிள், ஒரே பேச்சு. இதெல்லாம் விட்டடிக்கிட்டு போறதுனால ஒரு வரப்போகுதுன்னு சொன்னா இப்படி கதை அவங்க மூஞ்செல்லாம் மாறி போயிரு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு వ్యక్తి ஒரு கலருவாங்க கொஞ்சம் பேர். பெரிய பேசுவாங்க நம்ம கிட்ட. ஒரே பேர் சொல்றேன், அப்பா ஏசுனா அது நம்புங்கப்பா, இதெல்லாம் வேஸ்ட்டு சொன்னாக்க அவங்களுக்கு என்னப்பா அப்படின்னாங்க ஒரே பேர் லாஸ்ட் சொல்லிடுவாங்க. சொல்லிட்டு விட்டாச்சு வந்துடுவா. அவ்வளோதான். என்ன இந்த ராத்திரி உயிர் போச்சுன்னா எங்கே போகணும்னு சொல்லிட்டு வந்துடுவா. அவ்வளோதான். சிம்பிள். அதுக்கு தூக்கம் கூட வராது அவருக்கு. அவ்வளோதான் இல்லையா? யோசனை பண்ணுவாங்க இல்லையா? சும்மா 10 பேஜ் பேச கசன்னு ஒரே பேஜ் போதும் அவன் ரட்சணத்துல. பிரியா சகோதரி சார் நல்லா புரிஞ்சுக்கணும். அவங்க அதை பத்தி நான் பரலோகத்தை பத்தி பேச வெக்கப்படணும். நாம் என்ன பண்ணோம்? அவங்கள பார்த்து துக்கம் பாவம் நான் ஏசுனா நம்பிக்கிட்டு இருக்கிறேன். நம்மளை பார்த்தேன்னா எப்படி பார்ப்பாங்க? நம்மளே பார்த்து நாம் அவங்களே பார்த்து பரிதாபம் பண்ணணும். கணக்கு பார்த்தாக்க எதனால நான் யாரு? நம்ம பரலோக குடிமகன். நான் சர்வபலவன தேவனோட மகன். நான் ஏன் வைக்கப்படணும்? முடியாது, போகவே கூடாது. அந்த இடத்துக்கு எனக்கு பார்த்தாக்க போனதுக்கு கருத்து நாமத்தையா அவமானவே படணும், மகிமைப்படுத்திட்டு வரணும். உடல் மகிமைப்படுத்துறதுக்கு முடியாட்டி கற்றுக்கிட்ட முட்டி போட்டு என்ன ஜெபமான அந்த அபிஷேகம் பெற்றிருக்கா. அது உனக்கு சாட்சியாக இருக்கணும். போகிறோம்னு என்ன பண்ண சாட்சியாக இருக்கணும். உன்னை பற்றி என்ன பண்ண நான் பிரச்சனை பண்ணிட்டு வரேன். நான் உன்னை கனப்படுத்திட்டு வரேன், மயப்படுத்திட்டு வரணும். அவங்க நிறைய பார்த்து பரிதாபம் பண்றது, நான் அவங்களை பார்த்து பரிதாபம் பண்ற மாதிரி இருக்கணும். அப்படி தைரியமா சந்தோஷம் சொல்லிட்டு வந்தாக்க அவங்க ஒரு நாள் யோசனை பண்ணாம இருக்க முடியாது. கலந்து பரிசுத்தாவை இந்த விஷயம் நல்லா புரிஞ்சுக்கணும் பிரிய சகோதரிய சகோதரனா. அதனால நம்ம எப்படி இருக்கணும்? உதாரணத்துக்கு போய் இங்கிருந்து நம்ம வெளியே போனாலும் வெளிநாட்டுக்கு இங்கே வந்தாங்க கூட அவங்க நாட்டை பற்றி எப்படி பேசுவாங்க சொல்லுங்க? கீழே பேசுவாங்களா அரசு? அவங்க பெருமையாக பேசுவாங்க. எங்கள் நாடு என்ன எப்படின்னாக்க எப்படி. யாருமே நாம் அங்கே போனோம் கூட ஒரு சில நீ அங்கே போய்ங்கிறது நம்ம நாட்டிய கீழே பண்ணி பேசிட்ட நினச்சிக்க நம்ம மறுபடியும் இந்தியாவில் கால் வைக்க மாட்டேன். நீ நம்ம இருக்குமா கவர்மெண்ட்டு சொல்லுங்க? இந்த விஷயம் புரிஞ்சுக்கணும். அதனால நாம் எப்போ எப்படி வரணும்? நம்ம யாரு? பரலோகத்தை
குடிமகன். குடிமகன் இந்த உலக பரதேசி இருந்தாங்க கூட நம்ம நாட்டு பற்றி என்ன பேசணும்? பெருமையா சொல்லணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்படின்னா நாம பெற்ற நம்ம நம்பின கர்த்தரை பத்தி, நாம நம்பின விசுவாசத்தை பத்தி, நாம எது நம்ம 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 அனுபவிக்கிற அந்த மகிமை பத்தி என்ன வேணும்? எப்பவுமே என்ன ஒட்டு கொடுக்கவே கூடாது, விட்டு கொடுக்க கூடாது. அப்பேற்பட்ட ஒரு ரோசம்ங்கிறது இருக்கும் நமக்குள்ள. அதில் வசனம் சொல்லுதல்ல எப்படி இருக்கும்? பௌருஷம் கலவா. இதை கொரிந்தியர் சொல்றாரு பாரு, லாஸ்ட் இதை 13 வாசிங்க. 16 விழித்திருங்கள், விசுவாசத்திலே நிலைத்திருங்கள், விசுவாசம் நிலைத்திருங்கள், புருஷராயிருங்கள், நாம புருஷராயிருங்கள், திடன் கொள்ளுங்கள். புருஷனா இருக்குதுன்னா தெலுங்குல பௌருஷம் கல வரை இருக்குதுன்னு பைபிள்ல. புருஷராயிருங்கள், திடன் கொள்ளுங்கள். அதான் ரோசமா இருங்க. எப்படி இருக்கோம் நம்ம? ரோஷமா இருங்க அப்படின்னு அர்த்தம் பண்ணிச்சல்ல. அப்படி இருக்கா என்ன பட்சத்துல சொல்லுது. அதனால நம்ம எங்கேயுமே எப்படி இருக்கணும்? கர்த்தரை பத்தி நம்ம பெருமை பேசுறவங்க இருக்கணும். கர்த்தரை பத்தி, பரலோகத்தை பத்தி, ஆவிக்குரிய வாழ்க்கை பத்தி என்ன பண்ணணும்? பெருமை பேசணும். அர்த்தம் புரிஞ்சா? நீ இவ்வளவு பெருமை பேசுறிய, ஒரு நாள் நீ இதெல்லாம் விட்டடிச்சிட்டு போகணும். போகும்போது எங்கே போவ அப்படின்னு ஒரு அண்ணின்னு கேட்டாக்க வேணா சொல்லுவா. அப்படி யோசனை பண்ண முடியுமா இல்லையா? இன்னைக்கு நான் போறப்ப வந்தா எனக்கு ஒரு இடம் இருக்குது, பரலோகத்துக்கு போக நிச்சயத்து இருக்குது. உனக்கு என்ன இருக்குது? நீ நம்ம இருந்தாலும் விட்டடிச்சிட்டு போய் யாருக்கு விட்டடிச்சு போவா எனக்கு தெரியாது. உன்னை அடக்கம் பண்ணும்போது உங்களுக்கு காதல் இருக்கிற சின்ன மூக்கு இருக்கு, சின்ன மூக்குத்து கூட வைக்க மாட்டாங்க, பிடிக்கிடுவாங்க. வைப்பாங்களா? பிடிக்கிட்டு எடுத்து வைப்பாங்க. அர்த்தம் புரிஞ்சா? வேணா இன்னைக்கு என்ன ஆயிடுச்சு, எனக்கு கூட நம்பிக்கை இருக்குதோ, எந்த விசுவாசம் இருக்குதோ, அந்த விசுவாசம் எங்க எடுத்து போய் தெரியுமா? பரலோகத்துக்கு எடுத்து போய் சேரு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதுக்கு இந்த மாம்சக்கூடிய சரீரத்தைய அடக்கம் பண்ணிட்டாங்க கூட, நாளைக்கு இயேசுக்கு வரும்போது மகிமா சரீரத்தோட என்ன ஆகும்? எந்திரிக்கி. அர்த்தம் புரிஞ்சா? இது மாதிரி ஒரு விதை பூமியில போட்டப்போ அதெல்லாம் செத்து போகுது. திரும்பி அதுக்குள்ள என்ன ஆகுது? ஒரு புது உயிர் வருது. அதனால விசுவாசியோட அந்தம் நம்மள அந்தம் இல்லை. நம்ம இந்த உலகத்துல இறந்து போயிட்டாங்க கூட, நம்ம சரீரத்தை அடக்கம் பண்ணும்போது போடு, ஒரு நாள் ஏசை வரும்போது என்ன ஆகும்? மகிமா சரீரமா ஒரு புது வல்லத்தான் நம்ம எந்திரிப்போம். இது மாதிரி ஏசுராதிரிய அடக்கம் பண்ணும் பொறுப்போடு 3வது என்ன பண்ணாரு? மகிமையோட எந்திரிச்சார் அவர். அதே மாதிரி நீ நான் என்ன பண்ணுவேன்? எந்திருப்பேன். ஒரு உரியோடு இருந்தாக்க இதே சரீரம் என்ன ஆகும்? மகிமையா மாறி போயிரு. இது நம்ம நம்பிக்கை, நம்ம விசுவாசம். அதுக்கு ருஜு என்ன? நான் நம்பின கர்த்தர் என்ன பண்ணாரு? திரும்பி உயிர் பெழிச்சாரு. உயிர் பெழிச்சு 40 நாள் அல்லாஹ் தெரிஞ்சு லாஸ்ட்டுக்கு எங்க போனாரு? பரலோகத்துக்கு போனார். போன ஒரு மாதிரி யாரும் சொல்லிட்டு போனார் தெரியுமா? திரும்பி நான் வருவேன்னு சொல்லிட்டு போனார். அவர் வர போறார். அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? ஆயத்தமா இருக்க வேண்டிய அவசரம் இருக்குது பிரிய சகோதரிய சகோதரனை. அதனால நம்ம இப்ப விசுவாசத்தோட நம்பிக்கையோட நம்ம தைரியத்தோட என்ன பண்ணணும்? வெக்கப்படாம நாம நம்பிக்கை பத்தி, நம்ம விசுவாசத்தை பத்தி, நம்ம கர்த்தரை பத்தி, நம்ம போற என்ன அந்த ராஜ்யத்தை பத்தி, நம்மளுக்கு அறிஞ்சா பரிசுத்த வேதத்தை பத்தி என்ன வெக்கப்படாம நம்ம தைரியமா பேசுறவங்க இருக்கணும், தெரிவிக்கிறவங்க இருக்க வேண்டிய அவசரம் இருக்கிறது. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். நம்ம மனசு அது மேல இருக்கணும், அந்த மேலாடு தேடணும். இந்த உலகத்துல எது இருந்தாலும் எல்லாத்தையும் கூட சிந்தப்பட அவசரம் இல்லை. அது அவர் பார்த்துக்குவாரு. அவர் என்ன பண்ண பார்த்துக்குவாரு. ஒரு துக்கம் வேதனை எது வந்தாலும் கூட கர்த்தாவே நிலைமை இதுன்னு சொல்லிக்கிட்டு, கர்த்தாவே நீ உங்களை பின்பற்றப்ப குடு கர்த்தாவே என்ன பண்றான்? அவரை பிடிச்சிக்கிட்டு ஏசப்பா என்னோட கை பிடிச்சி நீ என்ன பண்ண நடத்துவே, நீ தப்ப எனக்கு யாரும் இல்லை கர்த்தாவே, நீ என்ன பண்ண நடத்துவே அப்படின்னு என்ன பண்ணணும்? அவருக்கு சம்பூர்ணம் நம்ம ஒப்புக்கிட்டு நம்ம என்ன பண்ணலாம்? அவர் சொன்ன போய் நடக்கலாம். கர்த்தர் நம்மள எல்லாத்தையும் வருவார். வரப்போற அந்த ராஜ்யத்துக்கு
செய்து வைப்பாராக. கர்த்தர் இந்த வசனத்தை ஆசீர்வதிப்பாராக. கண்களை மூடி ஜெபம் பண்ணலாம். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. எல்லாரும் கூட முழங்காலிட்டு ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். மேலான விஷயத்துல ஏன் மனசு வைக்கணும்? நம்ம மேலானவை ஏன் தேடணும்? இந்த கர்த்தர் இன்னைக்கு நம்ம கூட பேசியிருக்கிறார். அவர் வசனத்தைய அமெரிக்காட வச்சிருக்கிறார். பிரிய சகோதரி சகோதரனே, உன்னை ரட்சித்தது, ரத்தம் சிந்தி உன்னை வாங்குந்து, நம்ம சபையில சேர்த்துந்து, உனக்கு எத்தனை நன்மைகள் செஞ்சது. நான் இந்த உலகத்துல உன்னை வைக்கிறதுக்காகல. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். நீ எப்படி கூடன்னா எழுந்திருந்தாக்க நீ மேலானது மேல மனசு வை, மேலானது தேடு, மேலானது தேடு. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். மேலானது தேடு பிரிய சகோதரி சகோதரனே. உங்க நித்தியமான வீடு அங்கதான் இருக்குது. ஹல்லேலூயா. இப்படி வாழ்க்கை அங்கதான் இருக்குது. நித்தியமான வாழ்க்கை அங்கதான் இருக்குது. நித்தியமான வீடு அங்கதான் இருக்குது. நித்தியமான வாழ்க்கை அங்கதான் இருக்குது. இப்படி பேர் அங்கதான் இருக்குது. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இப்படி குடியுரிமை அங்கதான் இருக்குது. நீ எவ்வளவு இந்த உலகத்துல பரதேசம். உனக்காக பட்டணம் இருக்குது பிரிய சகோதரி சகோதரன். அங்க உனக்காக ஒரு இடத்தையும் கூட உண்டு வச்சிருக்கிற உனக்காக. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஒரு சுதந்திரம் அங்கதான் இருக்குது. தேங்க்யூ ஜீசஸ். அங்கிருந்து கர்த்தராகிய தேவன் வர போறார். உனக்காக ஆயத்தப்பட்டன பகுமானம் அங்கதான் இருக்குது. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, தேங்க்யூ ஜீசஸ். அதனால கூட மனசு அங்கவே. எத்தனை நாள் நீ உலகத்தை பார்த்துட்டு இருப்ப? எத்தனை நாள் உலகத்தா நீ பார்த்துக்கிட்ட? ஐயோ அவங்க அப்படி இருக்கிறாங்களே, நான் இப்படி இருக்கிறேன்னு துக்கப்பட்டு இருக்கிற. அவங்க மாதிரி நான் இருக்கணும், இவங்க மாதிரி நான் இருக்கணும் ஏன் ஆசைப்பட்டுட்டு ஓடிக்கொண்டு இருக்கிற? ஏன் துக்கப்பட்டு கொண்டு இருக்கிற? ஏன் சிந்தையோடு இருக்கிற? இன்னைக்கு எல்லாம் விட்டு அடிச்சிட்டு. ஹல்லேலூயா. உங்களோட மனசு இந்த பரசம்பந்தமான விஷயத்துல மனசு வை. மேலானது தேடு. இன்னிலிருந்து உங்களுக்கு பரலோகத்து என்னன்னு இருக்குதோ அதை பற்றி மனசு வச்சு அதைய பெற்றுக்கொள்ளக்காக, அங்க போறதுக்காக தகுதி சம்பாதிக்கிறதுக்காக நீ இன்னிலிருந்து போராட்டம் பண்ண. ஹல்லேலூயா. ஜெபம் பண்ண, பிரயாசப்படு. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, இயேசுப்பா ஸ்தோத்திரம். அங்க போறதுக்கு மனசு வை. இந்த காலம் இல்ல, அவர் வரப்போறார். அதனால அவர் வரிக்காக எதிர்ப்பாரு. அவர் கொண்டு வரா அந்த ஆசீர்வாதத்துக்காக எதிர்ப்பார். பிரிய சகோதரி சகோதரன், ஏசப்பா வரப்போறார். எனக்காக அவரு அந்த பரலோகத்துல வைத்து அல்லா ஆசீர்வாதத்தை அனுபவிக்கிறதுக்காக, என்னை கொண்டு போறதுக்காக வரப்போறார் என்று ஆசையோட எதிர்ப்பார். அந்த பரலோக சுவாசத்தை நீ அனுபவிக்கணும்னா முதல்ல இப்படி வாழணும் என்று ஜெபம் பண்ணு. வசனத்தை படி, வாசி. அநேக கர்த்தரும் கத்துக் கொடுப்பார். அது பிறகு நடம் கர்த்தராக செய்ய வேண்டிய காரியத்தை செய்ய முடிய. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். எந்த காரியம் செய்ய சொல்ற கர்த்தர் அதை செஞ்சு நித்தியமான அந்த வீட்டுக்கு போறதுக்காக. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஆயத்தப்பட சகோதரி சகோதரனே. ஹல்லேலூயா, தேங்க்யூ ஜீசஸ். ஸ்தோத்திரம் கர்த்தாவே, எங்க பரலோக பிதாவே. ஐயா, எங்களை எல்லாரும் நேசித்து 2 நாளும் கூட கர்த்தாவே பரலோக சத்தியங்களை கர்த்தாவே ஐயா அறிவிற்காக கொடுப்பதற்கு நன்றி செலுத்துகிறேன். நீங்க சொன்ன ஒரு சத்தியத்தை அறிஞ்சு சத்தியத்துக்காக ஐயா எங்க எல்லாத்தையும் வாழவே கர்த்தாவே. சின்ன சபையை ஆசிரியம் கர்த்தாவே. ஏசப்பா உங்க பிள்ளைங்க எல்லாரும் கூட மேலைனா வாட்டி மேலைனா மேலான விஷயத்தை மனசு வைக்கிறதுக்காக தேடுறதுக்காக ஒருத்தர் கிருபைகளும் கர்த்தாவே ஸ்தோத்திரிக்கலாம். நீங்க எல்லாரும் நீங்க வர போறீங்க ஐயா, உங்க வரைக்காக ஆக்கி பட கொடுங்க. எங்களுக்காக நீங்க
ஆயத்த பண்ண அந்த பட்டணத்துல சேரக்காக எங்களுக்காக நீங்க ஆயத்து பண்ண இந்த இடத்துக்காக நீங்க எங்களுக்காக கொண்டு வர போற பலனுக்காக ஐயா எதிர்பார்க்கறதுக்காக ஆயத்து பண்றதுக்காக அதுக்காக இந்த உலகத்துல நாங்க என்ன பண்ணணுமோ கற்றுக் கொடுத்து பலப்படுத்தி அதுக்கு வாழ கிருபை கொடுங்க. ஆதி சபையார் எப்படி கர்த்தவங்களுக்காக வாழ்ந்தாங்களோ, எப்படி உன்னை மயம்படுத்தினாங்களோ, எப்படி உன்னை கனப்படுத்தினாங்களோ, எப்படி இந்த பரலோக சொன்ன ஆசீர்வாதத்தின் உலகத்துக்கு அறிவிச்சாங்களோ, அது மாதிரி அறிவிக்கிறதுக்காக பரிசுத்த அபிஷேகத்தை நிரப்பி கர்த்தாவே இருக்கிற ஒருவர்த்தி எங்களை எல்லாத்தையும் கர்த்தாவை நடத்தி வச்சு ஐயா உங்களுக்காக எதிர்பார்க்குற ஒரு கூட்டமா எங்களை ஆயத்தப்படுங்க. எல்லா மகிமைகளுக்கும் ஒப்பு கொடுத்தோம் ஏசுநாதரே சகல மகிமைகளுக்கு ஒப்பு கொடுத்தோம் இயேசுவின் நாமத்துல கேட்டு நல்ல பிதாவே ஆமென். நம்ம பிதாவுடைய அன்பும் குமாரன் இயேசு கிறிஸ்து கிருபையும் பரிசுத்தாவியோட ஐக்கியமும் அவர் வரிய பர்யந்தம் நம்மையோட இருந்து நடத்தி வைப்பாராக. ஆமென். Hallelujah. 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 Praise the Lord. Lord இயேசு கிறிஸ்து நாமத்தில் நன்றி பேசலாம். மணிக்கு இந்த நேரத்துல வந்துருங்க.